Hi, hello, this is Staff CA 360 from TAF ICE Academy. நாம இன்னைக்கு April 7th உடைய current affairs தான் பார்க்க போறோம். ஸோ எனக்கான first current affairs என்னன்னா, who is the author of book Tides of Time? Tides of Time அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து யாருக்கு அந்த புக், அந்த புக்கோடைய ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுதாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சுதாமூர்த்தி. So, Tides of Time, author Sudhamurthy. The book discusses various significant historical and cultural aspects from Samvidhan Sadhani's wall paintings. So, the Samvidhan Sadhanis na first நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு பார்லிமெண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிஎம் மோடி வந்து சம்விதான் சதானிஸ் அப்படிங்கிற நேமில் அதை அந்த நம்ம சென்ட்ரல் விஸ்டாக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய வால் பெயிண்டிங்ஸ் வந்து எல்லா அரசர்கள் பற்றியும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பற்றி எல்லா விதமான பெயிண்டிங்ஸும் வந்துட்டு இருக்கும், ட்ரெடிஷ்னலான ஆர்ட். ஸோ அந்த ஓவியங்களை பற்றி வந்துட்டு ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புக்காக தான் வந்து இந்த புக் இருக்குது, டைட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை எழுதியிருக்கவங்க வந்து சுதாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? Next, the disqualification notice mentioned in the news was rejected under which act? So ஞானேஷ் குமார் நம்மளுடைய வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் வச்சு அவரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக வந்து பார்ட் 3ல அண்டர் பார்ட் 3ல ப்ரொவிஷன் படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நோட்டீஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் 130 MPs அண்ட் ராஜ்யசபா 63 MPs டோட்டலாக இன்வால்வ் ஆகி இது ரிலேட்டடாக வந்து பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவரை நீக்க கோரி. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அக்கார்டிங் டு தி Act Judges Inquiry 1968 under Part 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? So next, the newly introduced AI chatbot is mainly designed to என்னன்னா help citizens understand laws. So இந்த ஏஐ நியூலி சாட்பாட்டில் நம்ம போய் வந்து ரிகார்டிங் தி கான்ஸ்டியூஷன் எதுவாக இருந்தாலும் லா ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் வி கேன் ஆஸ்க். இப்போ கேட்டோம்னா அது ரிலேட்டடாக எல்லா விதமான டவுட்டையும் அது கிளியர் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ இன் வாய்ஸும் இருக்குது. ஸோ எல்லா விதமான டவுட்ஸையும் இந்த ஏஐ சாட்பாட் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸிலியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சிம்பிள் லாங்குவேஜ் நியர்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூல்ஸை தாண்டி 30 லாங்குவேஜ் டோட்டலி பார்த்தீங்கன்னா அது அசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இதுக்கான ஒரு அஃபிஷியல் சிம்பிள் மஸ்கத்தா என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீஷிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஏஐ சாட்பாட்டில் நம்மளுடைய லாஸ் அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை கிளியராக வந்து இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஹூ ஒன் தி சார்லஸ்டன் ஓப்பன் உமன் டென்னிஸ் டோர்னமெண்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெசிகா பெகுலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஜெசிகா பெகுலா இந்த டோர்னமெண்ட் வந்து யூஎஸ்ஏல நடந்திருக்கு. அண்ட் வின்னர் வந்து ஜெசிகா பெகுலா யூஎஸ்ஏவை சேர்ந்தவங்க தான். அண்ட் ரன்னர் அப் வந்து டரியா காஸ்ட்கினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், அவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க. இது வந்து இந்த ஜெசிகா பெகுலாவோடைய 11th கெரியர் டைட்டில், இந்த வின் பண்ணதுனால 11th கெரியர் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். போன இயரும் இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட், அலெக்சாண்டர் லியோனோவ் வாஸ் அசோசியேட்டட் வித் விச் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிசைல் டெக்னாலஜி, ஏவுகணை ரிலேட்டடான அந்த ஃபீல்டில் தான் இவர் ஸ்பெஷலிஸ்ட். இவர் வந்து இப்போ இறந்துட்டாரு அட் ஹிஸ் ஏஜ் 74, பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மிசைல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அலெக்சாண்டர் லியோனோவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவர் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் டிசைனர் இன் என்பிஓ மார்ஷினோ ஸ்டெரியோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிசைல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சிஇஓவாக இருந்திருக்காரு. அண்ட் மிசைல் டெவலப்மெண்ட் அசோசியேட்டட் வித் சிர்கான் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் அண்ட் மேஜர் மிசைல் சிஸ்டம்ஸ் லைக் வந்து P-800 விங்ஸ், பிரம்மோஸ் மிசைல், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவருடைய ஒர்க் வந்து டிசைன் வந்து பங்கேற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எதனால் இவரை நம்ம இங்கே பார்க்குறோம்னா ரஷ்யாவிலேருந்து தான் நம்ம பிரம்மோஸ் மிசைல் அப்படிலாம் வந்து வாங்குகிறோம். ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு மிசைல்ஸில் வந்து டிஃபென்ஸில் வந்து ரொம்ப கைத்தேர்ந்து
பாதுகாப்பாக உணர்றோம்னா அதில் வந்து ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து முக்கியமான ஃபீச்சர். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதை கண்டிப்பாக பண்ணவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அலெக்சாண்டர் லினோவோ. இவர் தான் அந்த சீஃப் சயின்டிஸ்ட் அண்ட் டிசைனர், மிசைல் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் இப்போ பாசிட்டிவே அஸ் ஆர்பிட்ரரி நியூஸாக நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்ட் ஹெல்த் டே 2026? டுகெதர் ஃபார் ஹெல்த், ஸ்டாண்ட் வித் சயின்ஸ். ஸோ ஸ்டாண்ட் வித் சயின்ஸ், டுகெதர் ஃபார் ஹெல்த். ஹெல்த்னா நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்து முக்கியம் வந்து உடல் நலம், ஹெல்த். ஹைஜீன் அப்படிங்கிறது சுத்தம் சுகாதாரம். சுகாதாரம், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரெண்டுமே வந்து கண்கள் மாதிரி, அது ரெண்டுமே இருந்தால் தான் வந்து கிளியராக இருக்கும், பாடி கிளியராக வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்டாண்ட் வித் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப சயின்ஸும் அறிவியலையும் சார்ந்து நம்ம இதை ரிலேட்டடாக செயல்பட்டோம்னா, ஹெல்த்து, ஹைஜீன், சயின்ஸு எல்லாத்தையும் சார்ந்து செயல்பட்டோம்னா வந்து நம்ம ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா, சரி. Stand with science emphasis unity and support for science to ensure better global health அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, so next, what is the theme of the International Day of Reflection on the 1994 ரிவாண்டா ஜீனோசைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1994ல் ரிவாண்டா ஜீனோசைட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படுகொலை நடந்துச்சு. ஸோ அதை நினைவு கூற வகையில் அப்படிங்கிறது தான் இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரிமெம்பர், யுனைட், ரெனியூ அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதோட தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரிமெம்பர், யுனைட், ரெனியூ, ஃபோக்கஸ் ஆன் ரிமெம்பரிங் தி விக்டிம்ஸ், ப்ரொமோட்டிங் யூனிட்டி அண்ட் ரீபில்டிங் ஃபார் தி ஃபியூச்சர். ஓகே, ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.